மகாதேவர் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, இன்றைக்கி நமசிவய மந்திரத்தில் எவ்வளோ சக்திகள் இருக்குது, இந்த மந்திரத்தோட பலன் என்ன, இந்த மந்திரங்கள் எந்தெந்த தெய்வங்கள் அடங்கியிருக்கு, இந்த பலன்களில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்மளோட குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மந்திரத்தோட விளக்கத்தை நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லியும் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இதோட சக்தி எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைந்த இந்த நமசிவய மந்திரம். சரிங்களா? இதில் நாக்கு ஒரு அர்த்தம், மாக்கு ஒரு அர்த்தம், சீக்கு ஒரு அர்த்தம், வாக்கு ஒரு அர்த்தம், யாக்கு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி நமசிவய மந்திரத்தோட பவர் அவ்வளோ சக்திகள் நிறைந்தது. சாதாரணமான மந்திரம் இல்லைங்க. இந்த உலகத்திலேயே எம்பெருமான் மகாதேவரோட மந்திரம் சாதாரணமான விஷயம் அல்ல. சரிங்களா? இதோட வார்த்தையை நமசிவையன்னு உச்சரிச்சிங்களா, எத்தனை தெய்வங்களையும் எத்தனை சக்தி நிலையும் நீங்கள் உணர்றீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த தேவதைகள் இருக்காங்க. இதுக்கு உண்டான தேவதைகள் யார், சக்தி யார், பூதங்கள் யார், பூத தன்மைகள் என்ன, இதுக்கு உண்டான பட்சிகள் என்னன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சரிங்களா? நாக்கு உண்டான தேவதை யாருன்னா பிரம்மா. சரிங்களா? அதே மாக்கு உண்டான தேவதை யாருன்னா திருமால். சரிங்களா? சீக்கு உண்டான தேவதை யாருன்னா ருத்திரன். சரிங்களா? வாக்கு உண்டான தேவதை யாருன்னா மகேஷன். யாக்கு உண்டான தேவதை யாருன்னா சதாசிவன். சரிங்களா? இந்த சி வா ய அப்படின்ற அர்த்தத்தில் பிரம்மா, திருமால், ருத்திரன், மகேஷன், சதாசிவம் அப்படின்ற தெய்வங்கள் அடங்குறாங்க. சரிங்களா? அதுக்கு இவங்களுக்கு உண்டான சக்திகள் இருக்காங்க. அந்த சக்திகள் யாருன்னா, நாக்கு உண்டான சக்தி சரஸ்வதி தாயே, மாக்கு உண்டான சக்தி திருமகள், ஷீக்கு உண்டான சக்தி ருத்ரி, வாக்குண்டான சக்தி மகேஸ்வரி, யாக்குண்டான சக்தி மனோன்மணி தாய். சரிங்களா? சரஸ்வதி தாய் நாக்குண்டான தேவதை சக்தி, மாக்குண்டான சக்தி திருமகள், ஷீக்குண்டான சக்தி ருத்ரி, வாக்குண்டான சக்தி மகேஸ்வரி, யாக்குண்டான சக்தி மனோன்மணி. பூதம் இதுக்கு பார்த்தீங்களா, பிருத்திவி. நாக்குண்டான பூதம் பிருத்திவி, மாக்குண்டான பூதம் ஆப்பு, ஷீக்குண்டான பூதம் தேய்வு, வாக்குண்டான பூதம் வாயு, யாக்குண்டான பூதம் ஆகாசம். சரிங்களா? இதோட தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்த பூதத்தோட தன்மைகள் பூமி. நாக்குண்டான பூதம் பூதத்தன்மை பூமி, மாக்குண்டான பூதத்தன்மை நீர், சீக்குண்டான பூதத்தன்மை அக்னி, வாக்குண்டான பூதத்தன்மை காற்று, யாக்குண்டான பூதத்தன்மை வானம். சரிங்களா? நாக்கு பூமி, மாக்கு நீர், சீக்கு அக்னி, வாக்கு காற்று, யாக்கு வானம். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு பூதத்தன்மைகள் இருக்குது. அடுத்தது இதுக்கு உண்டான பட்சிகள் என்னன்னு பார்த்தோமா, நாக்கு உண்டான பட்சி வள்ளுரு, மாக்கு உண்டான பட்சி ஆந்தை, ஷீக்கு உண்டான பட்சி காகம், வாக்குண்டான பட்சி கோழி, யாக்குண்டான பட்சி மயில். சரிங்களா? இது இந்த மாதிரி நிறைய பலன்கள் சக்திகள் நிறைந்த இந்த மந்திரம். சரிங்களா? இன்னும் ஒன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கங்கள் தரேன். இதை பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் ரொம்ப பயன்பெறலாம். சரிங்களா? உங்களோட லைஃப் ஸ்டைலையே மாற்றும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.